வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி அறிவின் பருவங்கள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். மனிதனாக பிறந்தும் தான் மனித இனம் என்று அறிந்து கொள்ள முடியாத பருவம் ஒன்று. மனிதன் என்று அறிந்தும் மனிதனாக நடந்து கொள்ள தெரியாத பருவம் ஒன்று. மனிதனாக வாழத் தெரிந்தும் அதுவரையில் அறியாமையால் கொண்ட பழக்கங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள தெரியாததால் உணர்ச்சி, ஆராய்ச்சி என்ற இருவகை போட்டிகளுக்கு இடையே வாழும் பருவம் ஒன்று. அறிவு செயல்களும் ஒன்றுபட்டு மனிதன் மனிதனாக வாழும் பருவம் ஒன்று. தான் நெறியோடு வாழ்ந்தும் தெளிவற்றவர்களால் தனக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை நீக்கி தன்னைப்போல் உலக மக்கள் அனைவரும் நெறி அறிந்து வாழும் சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்று முனைந்து செயலாற்றும் பருவம் ஒன்று. ஆக ஐவகை பருவங்களில் மக்கள் உலகில் வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு பருவத்திலும் பல நிலைகளில் உள்ளார்கள். இவ்வளவு பேதை நிலைகளில் வாழும் மக்கள் அனைவரின் கூட்டுறவின் இணைப்பாலே ஒவ்வொருவரும் தினசரி வாழ்வை நடத்தி வருகிறோம். அருட்தந்தை அவர்கள் மனிதனுடைய அறிவாட்சி தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய உயர்வு என்று கவியரசர் கண்ணதாசன் அருமையான ஒரு பாடலின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார்கள். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்து மனிதன் காட்டை அடுத்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப்போகிறான், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, கருப்பு மனிதன் கண்ணீரும் வெள்ளை மனிதன் உணர்வுகளும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ற மாதிரி அறிவாட்சி தரம் உயர்ந்திருந்ததனால் ஆதி மனிதன் ஆதிவாசியாக இருந்து இப்போதுள்ள மனிதன் 7 உலகையும் ஆளக்கூடிய அறிவு பெற்றிருக்கிறான் என்று கவியரசர் சிந்தித்திருக்கிறார். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.